ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சர்டிபிகேட் வாங்குறதுக்காக நிலா படிச்ச காலேஜுக்கு வந்திருக்காங்க இல்லையா? சோ காலேஜ்ல நீ பாட்டுக்கு நேரா வந்தா சர்டிபிகேட்லாம் வாங்க முடியாதும்மா. இப்ப சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்க. அதுக்கு போலீஸ் கேஸ் குடுக்கணும். அந்த காப்பிய எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி யுனிவர்சிட்டிக்கு அனுப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட்டே வாங்க முடியும் அப்படின்னு ப்ரொசீஜர சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிலா உடனே லெட்டர்லாம் எழுதுறாங்க. லெட்டர் எழுதிட்டு வெளியில வரும்பொழுது கரெக்ட்டா நிலாவோட அண்ணன் அங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம ஏற்கனவே ப்ரோமோல பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ நிலா கிட்ட தகராறு பண்ணி நிலா கன்னத்திலேயே அறைஞ்சர்றாப்ல. இத பார்த்துக்கிட்டு நடேசன் சும்மா இருப்பாப்லயா? "என்ன பொம்பள புள்ளைய போய் அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி நடேசன் நிலாவோட அண்ணன இழுத்து பிடிச்சு கன்னத்திலே சாத்து சாத்துன்னு சாத்திர்றாப்ல. அதுக்கப்புறம் நிலா, "நீ முதல்ல கார்ல ஏறுமா" அப்படின்னு கார்ல ஏத்தி ஏத்தி விட்டர்றாப்ல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் இருக்கிறதுனால நடேசனால சமாளிக்க முடியல. நிலாவோட அண்ணன் வேறயா கத்தி எடுத்துட்டு வந்து குத்த போறாப்ல. நல்ல வேளை கையால புடிச்சுக்கிட்டதுனால கைய தான் கிழிச்சு விட்டுருது. உடனே அங்க எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க. ஸோ நிலாவோட அண்ணனும் எல்லாரும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நிலா நடேசன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கட்டு போட்டு கார்ல அழைச்சுக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிடுறாங்க. அப்ப நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தியால குத்து வாங்கிக்கிட்டு பெருசா அதெல்லாம் அத பத்தி கவலைப்படாம ஜாலியா தான் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாப்ல. நிலாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால தானே இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பயங்கரமா ஃபீலிங்லயே வந்துகிட்டு இருக்கிறாங்க. கடைசியா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கையில கட்டு போட்டிருக்கிறத பார்த்து என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாரா? அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நடேசன தான் சண்டை போடுறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் நிலா வந்து உண்மைய சொல்றாங்க. இந்த மாதிரி நான் காலேஜ்லேருந்து வெளியில வரும்பொழுது எங்க அண்ணன் வந்துட்டான். ஸோ எங்க அண்ணன் வந்து என்ட்ட தகராறு பண்ணி என்னைய அடிச்சுப்புட்டான். அப்ப உங்க அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அந்த கோவத்துல தான் கத்தியால கைய கிழிச்சுப்புட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடு இதோட முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.